பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் லக்னோ நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அத்வானி உள்ளிட்டோர் லக்னோ நீதிமன்றத்தில் இன்று எத்தனை மணிக்கு ஆஜராகவிருக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் இருந்து என்ன விளக்கங்கள் முன்வைக்கப்படலாம்? இன்று எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் மத்திய அமைச்சர் உமா பாரதி ஆகியோர் மூவருமே லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் என்பது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 11:30 மணிக்கு பிறகு இவர்கள் சிபிஐ நீதிமன்றத்திலே ஆஜராவார்கள் என்றும், இன்று இவர்கள் மீது பாபரி மசூதி இடிக்கப்பட்ட விவகாரத்திலே குற்றப்பதிவு செய்யப்படும் என்றும் தெரிகிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பு காலையில்தான் எல்கே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் டெல்லியிலிருந்து கிளம்பி லக்னோ சென்றார்கள். அங்கே உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். நீதிமன்றத்திலே இந்த முக்கிய தலைவர்கள் வருவதால் கடும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு அதிக பாதுகாப்புடன் இருக்கும்படி உத்தரப்பிரதேச அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த முக்கிய வழக்கின் குற்றப்பதிவு இன்னும் சிறிது நேரத்திலே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் ஆஜராகிறார்களா என்பதையெல்லாம் நீதிமன்றம் உறுதி செய்து கொண்டு அதன் பிறகே குற்றப்பதிவு செய்யும் வேலைகள் தொடங்கும். கணபதி, குற்றம் சாட்டப்பட்ட மூவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுவது குறித்த பின்னணி என்ன? விரிவாக சொல்லுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை பொதுமக்கள் போராட்டம் நடத்தி இடித்தார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மக்களுடைய கோபம் காரணமாக ராமர் கோயில் அயோத்தியாவிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மசூதி இடிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வழக்கிலே பதிவு செய்யப்பட்ட முக்கியமான விஷயம் என்னவென்றால், சதி நடந்து அதன்படிதான் இந்த மசூதி இடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதாவது பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து தங்களுடைய கோபத்தின் காரணமாக அந்த மசூதியை இடித்தார்கள், தங்களுடைய விருப்பத்தின் காரணமாக அந்த மசூதியை இடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படி கிடையாது. அதற்காக சதி நடந்திருக்கிறது. எல்கே அத்வானி, உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பலரும் இந்த சதியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மக்களை ஒன்று திரட்டி அந்த மசூதியை இடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே சரியான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் விசாரணைகள் பாதியிலே நின்று போயிருந்தன. ஆனால் சமீபத்திலே உயர்நீதிமன்றம் முடிவு செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவிலே இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடக்க வேண்டும், குற்றப்பதிவு நடக்க வேண்டும், தினந்தோறும் வழக்கின் விசாரணை நடக்க வேண்டும். ஏற்கனவே இவ்வளவு காலதாமதம் ஆயிருப்பதால் விரைந்து வழக்கை முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையிலே தான் சிபிஎம் நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கின் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இன்று குற்றப்பதிவு நடந்த பிறகு இந்த வழக்கிலே எல்கே அத்வானி, உமா பாரதி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோருக்கு என்ன பங்கு, அவர்கள் இந்த சதியிலே சம்பந்தப்பட்டிருந்தார்களா போன்ற விஷயங்கள் விசாரணைக்கு வரும். தொடர்ந்து விசாரணை நடந்து விரைவிலேயே இந்த வழக்கிலே தீர்ப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கலாம். இவ்வளவு காலமாக தாமதப்பட்டிருந்த இந்த வழக்கின் விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு காரணமாக விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே உமா பாரதி தற்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார். இதை தவிர எல்கே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகிய இருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஆட்சி நடைபெற்று தொடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த பல்வேறு காரணங்களை வைத்து பார்க்கும்போது இப்போது இந்த வழக்கின் விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், அரசியல் ரீதியாக பல்வேறு தாக்கங்களை கொண்டதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. கணபதி, குடியரசுத் தலைவர் தேர்தலும் நெருங்கி வருகிறது. இந்த சமயத்தில் திரு அத்வானி மீது குற்றப்பதிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அவருக்கு கூடுதல் நெருக்கடியை கொடுக்கிறதா? நிச்சயமாக இதன் தாக்கம் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று, அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். பாபரி மசூதியை இடிப்பதற்கு ஒரு சரி நடந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தார். சிறுபான்மையரிடம் இது குறித்து பெரிய தாக்கம் ஏற்படும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு உணர்வு ஏற்படும். ஏற்கனவே காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சி ஆகிய உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கும் கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா மீது குற்றம் சாட்டி வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அல்ல என்று தொடர்ந்து வலியுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு கடினமான விஷயமாக மாறக்கூடும். அதே சமயத்திலே
மற்ற இடங்களிலே தேர்தல் வரும்போது, அதாவது சட்டமன்ற தேர்தல்கள் குஜராத் போன்ற இடங்களிலே வரும்போது இந்த வழக்கு தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலையில் இருந்தால் அதன் காரணமாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதாயம் கூட கிடைக்கலாம், அதன் காரணமாக ஆதரவு அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த விசாரணை விரைவாக முடிந்து விடாது. அடுத்த பொது தேர்தல் நடக்கும் நேரம் வரை இந்த விசாரணை நீண்டு கொண்டே போனால் அதன் காரணமாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதாயம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது.